ஹாய் விவேஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் வித் தினேஷ். இன்னைக்கு என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா தி கான்ஜரிங் லாஸ்ட் ரைட்ஸ். இந்த படத்தை வந்து மைக்கேல் சவாஸ்டர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வேரா ஃபெர்மிகா, அப்புறம் பேட்ரிக் வில்சன், இவங்க தான் ஹீரோ ஹீரோயின். இந்த நிறைய கடந்த பார்ட்லேருந்து இவங்க கண்டினியூ அப்படியே இந்த பார்ட்லேயும் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கும், பார்க்கலாமா வேணாமா, வர்த்தா வார்த்தையா ஜென்யூனாக ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஜரிங் இதுக்கு முன்னாடி எல்லா பார்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபீல், அதாவது பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஆன் லாஸ்ட்டாக இவங்க வந்து 1984 லாஸ்ட்டாக ஒரு கேஸ் வந்து அட்டன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ்ட் பண்ணி தான் இது ஒரு ட்ரூ ஸ்டோரி மாதிரி மேக் பண்ணியிருப்பாங்க. சேம் அதோட ஃபீல், எல்லா கான்ஜரிங் படத்தோட ஃபீல் எப்படி இருக்குமோ இதுலேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்திருக்கும். 1964 வந்து குழந்தை பிறந்திருக்கும். இவங்க நிறைய கேசஸ் அட்டன் பண்ணதுனால இவங்களை வந்து நிறைய அந்த பேய்ங்கெல்லாம் சைத்தான்கள்லாம் துரத்திட்டே இருக்கும். குழந்தை பொண்ணு அந்த பொண்ணு வந்து வளர்ந்த பிறகும் சில சைத்தான்கள்லாம் வந்து அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து அந்த ஊரில் வந்து சேஸ் ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து வசிச்சுட்டு வந்திருப்பாங்க. அங்கே அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும். எல்லாருக்குமே அதை வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. உடனே அந்த ஊரில் இருக்கிற அந்த ப்ரெஸ் மீடியாக்கள்லாம் வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்று இந்த வீட்டில் வந்து அமானுஷமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து இது பண்ணுவாங்க. அப்புறம் அங்கே வந்து ஒரு ஃபாதர் வருவார். அவரும் வந்து அங்கே வந்து இங்கே நிஜமாலே வந்து ஒரு சைத்தான் இருக்க, நான் போய் சர்ச்சில் பேசுகிறேன்னு சொல்லி அவர் சர்ச்சுக்கு போவார். அங்கே வந்து மர்மமான முறையில் வந்து அவர் இறந்துருவார். ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாதரை நல்லா தெரிஞ்சிருக்கும். இவங்க ஏன்னா நிறைய கேசஸ்லாம் இந்த மாதிரிலாம் வந்து சால்வ் பண்ணதுனால அந்த ஃபாதரை நல்லா தெரிஞ்சு அந்த ஃபாதர் ஒரு சாவுக்கு போயிட்டு அவங்களோட பொண்ணு வந்து இந்த ஃபாதரை இறந்தது மனசு கேட்காம ஃபாதர் கடைசியாக வந்து அந்த சேஸ் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த வீட்டுக்கு போயிருப்பாரு. அந்த மாதிரி அங்கே போன பிறகு தானே ஒரு சர்ச்சில் போய் இருந்தார். அந்த வீட்டில் போய் அங்கே அந்த பொண்ணு வந்து என்ன நடக்குதுன்றது விசாரிச்சிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் பொண்ணு தேடி அந்த வீட்டுக்கு போவாங்க. நான் உன்னை கூட்டிகிட்டு போக தான் வந்தோம், இங்கே என்ன நடந்தாலும் கவலை எல்லாம் வான்னு கூப்பிடுவாங்க. உடனே அந்த பொண்ணு உங்கள் வேலையே இது தானே, இந்த மாதிரி எவ்வளோ கேஸை சால்வ் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி ஏன் இந்த வீட்டில் இவ்வளோ குழந்தைங்கலாம் இருக்குது, ஏன் இவங்களுக்கு வந்து நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது, ஏன் இங்கே வந்து வெளியில் போகணும்னு நினைக்கிறீங்க, நம்ம இதை சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவும் அங்கே இருக்க வைக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து கடைசியாக வந்து அந்த சைத்தானை வந்து எப்படி விரட்டுறாங்க, எப்படி விரட்டுறாங்கன்றது தான் வந்து ஸ்டோரி. லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸ் வந்து நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இந்த படத்தில் வந்து மற்ற பாட்டு மாதிரி இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் போர் அடிக்கும், ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். உங்களுக்கு போனீங்கனாலே கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்கும். சில சீன்ஸில் ஹாரர் வரும் போவோம். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே அந்த ஸ்டோரி நகர்ந்துகிட்டே இருக்கும், அடுத்தடுத்து கொஞ்சம் போயிட்டே இருக்கும். லாஸ்ட் 40 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாரர் ஃபீல் இருக்கும். படம் வந்து இது பண்ணியிருக்கும். நிறைய பேர் சின்ன குழந்தைங்கலாம் கூட்டிகிட்டு வந்து ஏ சர்டிஃபிகேட் மூவி. ஸோ ஃபேமிலியோடலாம் போகாதீங்க, ஆர்ட் பேஷண்ட்லாம் போகாதீங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் போகாதீங்க, சின்ன பசங்களாம் கூட்டிகிட்டு போகாதீங்க. ஏன்னா இது ஏ கிரேடட் மூவினால படம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நல்ல ஒரு பயப்படுற மாதிரி தான் இருக்கும். என்ன மற்ற பார்ட்டு மாதிரி கொஞ்சம் ஸ்பீடாக இருக்காது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும், செகண்ட் ஹாஃப் இருக்கும். மற்றபடி இந்த கான்சரிங் அந்த எப்படி அந்த மேக்கிங் அந்த ஃபீல் எப்படி இருக்குமோ அந்த ஃபீலை வந்து இந்த பாட்டிலே வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்ற அந்த மேக்கிங்கும் இருக்கும். எல்லா கான்ஜரிங்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அனபெல்லா வரும், இல்லை நன்னு வரும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நன்னு கிடையாது, அனபெல்லா வந்து டாய் மட்டும் காட்டுவாங்க. இன்னொரு ஒரு சப்ஜெக்ட் மாதிரி காட்டுறாங்க இந்த பார்ட்டில். அது நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. மற்றபடி ஒரு நல்ல ஒரு சவுண்ட் எஃபெக்ட் உள்ள ஒரு நல்ல ஒரு தேட்டரில் போய் இந்த படம் வந்து தாராளமாக வீக் டேஸில் போகிறச்சுன்னா நீங்கள் தாராளமாக இந்த படத்தை வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்னு தான், ஒரு ஹாரர் படம் பார்க்கணும், நல்லா இது பண்ணால் தாராளமாக இந்த படம் வந்து பார்க்கலாம். இந்த படத்தோட ரேட்டிங் நம்ம சேனலில் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3.5 out of 5. மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.